தலைவன் தலைவி படம் பார்த்தேங்க. எங்க வீட்லயும் தலைவி இருக்கிறாங்க. எனக்கும் ஒரு பேரரசி இருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு ஆகாச வீரனா இருக்கணும்ன்றத ரொம்ப தத்துரூபமா அழகா குடும்பத்துக்கு ஏத்த விஷயத்த பாண்டியராஜ் அவர்கள் பிரமாதமா பண்ணியிருக்காருங்க. ஏன்னா அவர் குழந்தைகளை வச்சு நிறைய அற்புதமா பண்ணியிருந்தாரு. ஃபேமிலி சென்டிமெண்ட் பண்ணியிருந்தாரு. கணவன் மனைவி கரெக்டா ஹேண்டில் பண்ணது இவர் தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாதுன்றத ஒருத்தர் பேசிக்கணும். பேசி தீர்த்துட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது ரொம்ப தத்துரமா அழகா சொல்லியிருக்காரு. சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. யோகி பாபு அவர்கள் எந்த படத்துலயும் இந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. மற்ற படங்கள் எல்லாம் இதுல அற்புதமா பண்ணியிருக்காரு. அவர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு யோகி பாபு அவர்கள். எல்லாருமே இவரோட படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டரோட படத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் பண்ண கூட அந்த கேரக்டர் மனசுல நிக்குங்க. அதுல எனக்கு ஒரு டைலாக் ஹீரோ சொல்றாரு, என் பொண்டாட்டி பேரரசு பிள்ளையை பத்தி கொடுக்குச்சுன்னா தெய்வத்தை பத்தி கொடுத்துருக்கான்றாரு. அதெல்லாம் மனசு ரொம்ப டச் பண்ணுது. ரொம்ப யதார்த்தமா இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான படங்க. குடும்பம் கொண்டாடக்கூடிய படங்க இதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. அதாவது ஒரு மனிதன் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசிடலாம். கொண்டாடிட்டு மட்டும் தான் ஒருத்தர் எல்லாத்தையுமே ஒளிமுறை இல்லாம பேசுவான் அப்படின்றது ரொம்ப அழகா தத்துவமா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றாங்க. குடும்பம் கொண்டாடக்கூடிய படங்க. தலைவன் தலைவி சூப்பருங்க. அருமையா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவர் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகா தத்துவம். சாங் ரொம்ப யாருமே எந்திரிக்க விடல. நமக்கு ஒரு ஆட்டம் போடுறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் மனசுக்குள்ள. ஏன்னா நான் ஹீரோட பேர் கேரக்டர் ஆகாச வீரன். நான் ஒரு ஆகாச வீரனா தான் அந்த இடத்துல நான் பாக்குறேன். பொண்டாட்டியை நேசிக்கணுங்க. பொண்டாட்டிகிட்ட நீங்க அன்பா இருக்கணும். அதே மாதிரி மாமனார் மாமியார் சொந்த பந்தங்களை ஊரக மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப பக்கத்துல எல்லாரையும் ரொம்ப வச்சுக்க கூடாது. அதே மாதிரி பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் ஒரு அளவா தான் நீங்க வச்சுக்கணும். ரொம்ப அழகா ஒரு லிமிட்டா அழகா சொல்லியிருக்கேன். ஏன்னா புருஷன் முன்னாடி பேசினா மட்டும்தான் தீர்க்க முடியும். உலகத்துல வேற யாராலையுமே தீர்க்க முடியாதுன்ற ரொம்ப அழகா இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு நல்ல படமா இருக்குதுங்க. இனிமேல் வாழ போறவங்களுக்கு நல்ல படங்க. சூப்பர் படங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்குங்க. குடும்பம் கொண்டாடக்கூடிய படங்க. தலைவன் தலைவி சூப்பருங்க. சூப்பரா இருக்கு சார். விஜய் சேதுபதி நடிப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி யோகி பாபு சார் காமெடி நல்லா இருக்கு. நிறைய நட்சத்திர படம் எல்லாம் போட்டுருக்காங்க. அருமையா இருக்குது படம். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். காமெடி கூட இருக்கக்கூடிய ஒரு நாள் கதை தான், எழுத்துற கதை தான். படம் எல்லாரும் பார்க்கலாம். தேட்டர்ல ஃபேமிலிக்குள்ள சண்டை தான். பிரியாணி ஒரு சண்டை காமெடி போறது வர்றது எல்லா குடும்பங்களும் நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதை தான். பாண்டியராஜ் எத்தனை படம் இருக்கு. இந்த படம் நல்லா அருமையா இருக்குது. சூப்பரா இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ஒரு தரமான படம். நல்லா படம் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. 2.5 மணி நேரம் போறதே தெரியல. அவரே சிரிப்பும் இருக்கு, துக்கமும் இருக்கு, சாங்கு நல்லாவும் இருக்கு. அருமையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு.